மக்கள் செல்வாக்கு வந்து இளைஞர் மத்தியில் பார்த்தீங்கன்னா சீமான் அண்டு விஜய். பெரியவங்க அவங்க இது பார்த்தீங்கன்னா டிஎம்கே விஜிஎஸ் ஏடிஎம்கே. எனக்கு தெரிஞ்சு இது கல அரசியலை பொறுத்து தான் உண்டு. விஜய்க்கு வந்து இளைஞர் சப்போர்ட் இருக்குது, ஆனால் அது வந்து சீமானுக்கும் பாதி போகும், விஜய்க்கும் பாதி போகும். அது நல்லபடியாக தான் இருக்குது. இல்லை விழுகும், சீமான் அண்ணன் விழுகும். அவர் வந்து இனத்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் விவசாயம், மாடு, அப்புறம் வந்து இந்த கல், அப்புறம் வந்து இந்த தூய்மை பணியாளருக்கு போய் நேரடியாக வந்து போராடினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசை அன்னி போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ கூட கோனாறுன்ற ஒரு ஓமநீர் அது அங்கே போய் போராடினார். தமிழர்னு ஒரு உணர்வோட அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜாதி ரீதியாகவும் ஒரு தலைவருக்காக அது சீமான் அவர்கள் தான். எடப்பாடி அதானே பெரியவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து டிஎம்கே விஎஸ் ஏடிஎம்கே. இளைஞர் மத்தியில் விஜய் அண்ட் சீமான். விஜய் வந்து பெரியார் கொள்கை ஏற்றிருக்காரு, சீமான் அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் கொள்கை ஏற்றிருக்காரு. ரெண்டு பேர்த்துக்கு வேறுபாடுகள் இருக்கு. நம்ம தமிழன்னா யாரு? பிரபாகரன் தான். அது வந்து கல அரசியல் பொறுத்து தான் இருக்கு. மதுரை மக்கள் என்னோட ஆதரவு தான் ஏடிஎம்கேக்கு தான். ஏதோ பரவாயில்லாம போகும். இவங்க அராஜகம் கொஞ்சம் தெரியுது. செல்வாக்குன்னு டிஎம்கேக்கு தான் தெரியுற மாதிரி தெரியுது. ஆனா அவங்களுடைய எடப்பாடி தான் ஸ்மூத்தா போகுதுல, பிரச்சனை இல்லாம எல்லாரும் ஏடிஎம்கே தான். சீமான்லாம் அதே 10% ஓட்டு தான் பிரிப்பாரு. அந்த 10% செல்வாக்கு தான். அவருக்கு இருக்க ஒரு 10% செல்வாக்கு பிரிச்சு வச்சிருக்காரு தனியா. விஜய்லாம் இனிமேல் தான் தெரியும் என்னன்னு. ஒன்றும் அவ்வளோ ரிசல்ட்டுக்கு வந்தாலும் தெரியும். ஒன்றும் வாய்ப்பெல்லாம் கம்மி தான். அது செதறி கிடக்கும்ல ஓட்டு, ஒரே இடத்துலையா இருக்கு. ஆனால் ஓட்டு பிரிப்பார் கொஞ்சம், ஒன்றும் சீட்டெல்லாம் வராது. ஸ்டாலின் அவர் வருவார், நல்லா வருவார். ஏடிஎம்கே தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி தான். மக்கள் பூரா ரொம்ப வரியெல்லாம் போட்டு தாளிச்சிட்டாங்கல்ல, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. யாராவது எழுத்து குரல் கொடுத்தா அடியில் விழுகுது. இந்த இப்போ ரீசெண்டாக வக்கீல் அம்மாவுக்கே அடி விழுந்துச்சுல்ல, கையை ஒடிச்சிட்டாங்கல்ல இந்த துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு. அந்த அம்மா எழுத்து குரல் தான் கொடுத்தாங்க, அந்த அம்மாவுக்கு அடி விழுந்து கையெல்லாம் ஒடிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே வந்தால் நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா தளபதிக்கும் விஜய்க்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ விஜய்க்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த ஆட்சி அவர் தான் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். தளபதி தான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கிறாங்க. மோஸ்ட்லி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ வந்தால் நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் பேச மட்டும் தான் செய்கிறாரு, பட் செயலில் எதுவுமே பண்ண மாட்டுறாரு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு, ஆனால் தேவைகளை பண்ணி கொடுக்க மாட்டாரு. மக்களுக்கு என்ன தேவை பண்ணி கொடுத்தாரு? கரெக்டாக எதுவும் பண்ணி கொடுக்கல. ஸோ ஆட்சி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆட்சி மாறினா பார்க்கலாம். எடப்பாடி சொல்லியிருக்காரு, சில விஷயம் பண்ணியிருக்காரு, பட் வந்து மக்களுக்கு சேர வேண்டியது இன்னும் எதுவுமே சேரலை. அதை மட்டும் அவர் பார்த்து கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவார், தளபதி தான். திரு ஸ்டாலின் தான். இல்லை அதாவது இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லா தரப்புலையும், அதாவது துறை ரீதியாக, மக்கள் ரீதியாக, போக்குவரத்து ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது. இந்த 4 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நடந்திருக்கு, தொடர்ந்து நடக்கும். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நல்ல வளர்ச்சியான மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். அதனால தான் அவர் தான். அது வரதானே செய்யும். அரசியல் இருந்தால் எதிர்மறையான விமர்சனங்களும் எதிர்மறையான நடவடிக்கை இருக்க தான் செய்யும். அவர் வந்து அதை எப்படி ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேர். அரசியலில் அந்த அளவுக்கு இருக்குமான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேரடி போட்டியை கண்டிப்பாக இருப்பார். ஆனால் ஜெயிக்கிறது திமுக தான். அது பெரிய கட்சி தான். ஆனால் ஆட்சிக்கு வருமானது சந்தேகம்தான். சீமான் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். அரசியலுக்கு ஆட்சிக்கு வாய்ப்பில்லை. இல்லை இளைஞர் அவர் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா பேசுகிறாரு. ஏட்டுச்சுரக்காய் திமுக தான். ஐயா ஏடிஎம்கே வரும்யா. என்னை பொறுத்தவரை பாஜக கூட்டியும் அவங்க சேர்ந்து வந்தால் அன்பா நல்லா இருக்கும். காங்கிரஸில் பிறண்டு பேசுகிறாங்க. ஒன்று இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும் இல்லாமல் முறையெல்லாம் பேசுகிறாங்க. அது வந்து இனிமேல் சாத்தியப்படி கிடையாது. கேட்டிங்களா? அதனால் வந்து பழனிசாமியுடைய கண்ட்ரோல்லாம் இருக்கும், நல்லா வருவாங்க. பாஜகவுடைய இதோட மோடி தலைமையில் எல்லாம் பலபடி காட்சி நடக்கும். அந்த அளவு வந்து மோடி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தன் அது சம்பாரிச்சு இது சம்பாரிச்சான், அவன் எதுவுமே சம்பாதிக்க வந்தாலும்
தனிப்பட்ட முகமாச்சு அவர் ஒரு ஆள் உண்டு நாடை காப்பாற்றுன்னு சொல்லி திடுறாரு. அதான் உண்மை, அதான் பெருமருடைய உண்மை. இந்தியாவுக்கு வந்து புகழ் பெற்று எல்லாமே அவர் தான் தேர்ந்து எடுக்கிறாரு, வேறு யாரும் தேர்ந்து எடுக்கலை. ஆனால் பார்த்து நல்லா நடக்குது. அது வந்து எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் வந்து இது வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்து அவங்க தாத்தா காலத்து அப்பா காலத்து எத்தனை காலம் நூற்றாண்டு காலத்தில் உள்ளது. இது வரைக்கும் அந்த பிரமுகம் முக்கியமான பிரமுகம் வந்திருக்காங்களா? இங்கேயால வந்தது இல்லை. அதனால் அது வந்து பிரசி பெற்றது தான். அதான் உண்மை. அதுதான் சீமா வந்து அவர் பாவங்க. அது என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் வளையல மாட்டோம்னு செய்கிறாரு. எதையும் பேசுகிறார் ஊக்கமாக, நான் தாண்டான்னு சொல்லி. அது அவருடைய கண்ட்ரோல். உண்மைக்கு அதை பாராட்டக்கூடிய விஷயம். அதான் உண்மை. விஜய்க்கு வந்து அவரை பற்றி நான் நடிகர் எனக்கு தெரியல. அதை பற்றி ஆதரவு இருக்கும்போது தெரியல. இன்னும் கேன்னு இருக்க மகாநாடு சாதாரண அந்த காலத்தில் மகாநாடுகள் அப்படி இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும் மகாநாடுன்னா. இதை அவுட்டரில் கொண்டு போயிட்டாங்களா, அதனால என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதான் உண்மை தான். இங்கே மத்திய தொகுதியில் பொறுத்த முறையில் ஏடிஎம்கேனுடைய புறமுகம் நல்லா இருக்குது. எல்லா பேரும் சொல்கிறாங்க பழனிசாமியோட கண்டல் வரும் இனிமேலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎம்கேனுடைய இது புறாமல் இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் சீமா வந்து தமிழ்நாட்டுக்கு பாடுபடுறாரு. ஒன்றும் இல்லை, யார் வந்தாலுமே வாழ விட மாட்டாங்க, பணம் தான் வேணும். ஆனால் அவரே விஜய் ஜெயிச்சாலுமே இருக்கிற மக்கள் உள்ள சுரண்டிடும். காசு கொடுத்தா நாங்கள் நீங்கன்னு போகிறாங்க, ஒன்றும் மஞ்சாதில்லை. ஆனால் யார் வந்து நல்லா செய்ய என்ன இருந்தாலும் செய்வா. அவர் வந்து என்ன பாடுபடுறாருன்னா, தமிழ் மக்களுக்கு நல்லா உதவுறாரு. அதாவது போராடுறாரு, தமிழ்நாட்டுக்கு போராடுறாரு. அது வாழ விட மாட்டாங்களா யாருமே. நானே மந்திரியானாலும் இனி இருக்கிறாரு சொல்லி போகிறாங்க. அதே மாதிரி யாருமே பணம் இருந்தால் தான் எதுவுமே பாதிக்கும். யார் வந்தாலுமே, அவரே முதல்மந்திரி வந்தாலுமே அவர் நல்ல செய்யணும்னாலும் இருக்கிற ஆள் மக்கள் போகிற தோண்டி போகிறோம், வாழ விட மாட்டாங்க. யார் வந்தாலுமே அவர் நல்லதாக செஞ்சார். 1000 ரூபா கொடுக்குறாரு. நாளைக்கு ஆம்பளைக்கு 1000 ரூபா கொடுத்தா இப்படியாக்கலாம் அவரும் ஜெயிச்சு போகிறாரு. பொம்பளைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களா, காலையில் ஆம்பளைக்கு 1000 ரூபா கொடுத்தா பிரீதியாக எல்லாமே ஜெயிப்பார். ஜெயிக்கிறதும் ஜெயிப்பாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க ஜெயிக்கிறதும் செய்வாங்க. பெரிய பாசு 1000 ரூபா காசு, பொம்பளைக்கு 1000 ரூபா காசு. அதே மாதிரி ஆம்பளைக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பிரி 10 ரூபா டிக்கெட் கூட போடு, 10 ரூபா டிக்கெட் போட்டு எல்லா மக்களும் ஏற்று அவர் ஜெயிப்பார். அதெல்லாம் தெரியாது, எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஆளுங்கட்சி, அதனால அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இப்போ தானே விஜய் வந்திருக்காரு. ஆனால் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் சைடே இருக்க மாதிரி தான் தெரியுது. பசங்கள்லாம் காலேஜ் பசங்களாம் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. இந்த ஒரு சான்ஸ் பார்ப்போம், ஜெயிக்கலான்னு ஒரு இது இருக்குது. முதல்ல டிஎம்கே தான், ஸ்டாலின் தான். அடுத்து கதகள் இல்லாத கட்சி அது. டிஎம்கே வந்து எல்லா பேருக்கும் ஒற்றுமையான கட்சி அது. அது சில பேர் அப்படி போராடுவாங்க, ஆனால் கரெக்டான ஆட்சி நடந்துக்கு இருக்கு. இப்போ அவர் ஒரு இளைஞர் தானே, அவர் நிற்கட்டும், அதெல்லாம் இருக்கு. ஸ்டாலின் தான் ஃபஸ்ட்டு. அது வெளுக்க முடியாது, யாருனாலும் முடியாது. யாருனாலும் டிஎம்கே வந்து அசர முடியாது. டிஎம்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லதான் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு கெடுதலும் செய்யலை. போவோம், மக்களுக்காண்டி போராடுற கட்சி டிஎம்கே தான். சீமான் அரசியல் அது நமக்கு தெரியல. அது வேஸ்ட்டு. ஆமாம், அது உண்மைதான். கட்சி மாறிடக்கூடாதுல்ல. அந்த காலத்துலேருந்து ஏடிஎம்கே வந்து அங்கே போகாமல் இருந்தாங்க, அவர் போயிட்டார்ல, அது தப்பு தானே. அது டிஎம்கே தான் வரும் மெயின். அதுதான் ஒரு ஆலமரம் மாணிக்காது. இளைஞர்கள் வந்து சாவ போகிற வயசானவங்க கூட டிஎம்கே தான் போடுவாங்க. இளைஞர்கள் சில பேருக்கு ஓட்டு இருக்கு அதில். அதனால் டிஎம்கே தப்பிக்கும். ஆட்சி ஸ்டாலின் அண்ணன் தான் உட்காருவார். மதுரை ஓட்டு பூரா ஸ்டாலின் தான் விடுவோம். இப்போ மதுரையிலேன்னு இல்லை, தமிழ்நாட்டிலேயே வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணியை வச்சு அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், எந்த டவுட்டும் கிடையாது. காரணம் வந்து டிஎம்கே வந்து டிஎம்கே வந்து ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க. அதுதான் காரணம். அவங்க கூட்டணியும் சரியில்லை. விஜய் அரசியல் வந்து அவற்றை நோக்கம் பெருசா இல்லை. அது ஓட்டு விழுவார். அதாவது அது வந்து ஒரு இந்த நேரத்துக்கு ஒருத்தர் அல்வா வாங்கி தரேன்னு சொன்னாக்க போய் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அல்வா சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கூட்டமாக தான் வருவாங்க. அதுவும் திருநெல்வேலி அல்வா தரேன்னு சொன்னால் ரொம்ப கூட்டமாக தான் வருவாங்க. அது மாதிரி இவற்றை நோக்கம் இல்லை. அல்வா கொடுக்கறது நோக்கம் கிடையாது.
நோக்கம் வந்து தெளிவாக இருக்கணும். திமுகவை எதிர்க்கிறது நமக்கு நோக்கம் கிடையாது. நம்முடைய தனிப்பட்ட நோக்கம் என்ன அப்படிங்கிறது. இப்போதைய நோக்கம் அவருக்கு எதுவாக இருக்கணும் அப்படின்னா, ஏழை நடுத்தர மக்கள், பெண் உரிமை பார்க்கறது, இந்த மாதிரி நோக்கம் தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்து அதுவுமே வந்து சின்னமாக கீழேருந்து வரணும். சீமானவருக்கு பண்ணா அது ஒரு வெத்து வேட்டு. அது என்ன காரணம்னா காரணம் அதான், அந்த நோக்கம் இல்லை. என்ன பிஜேபியோடைய நோக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து அதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, இப்போ உள்ள தன்மைக்கு வந்து கரெக்டாக சொல்கிறது, அதாவது ஓட்டு வங்கி ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இப்போ புதுசாக முளைச்சிருக்கிற ஓட்டு வங்கி வந்து பிஜேபி தான். அந்த ரெண்டும் சேரும்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கட்சி தான் மாறி இருக்குது. அது ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து ஜெயிக்காது. நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது, பொதுவானவன். இன்றைக்கு இதுதான் நடக்கும். ஸ்டாலினே தோத்து போயிடுவார். இதுதான் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி. எப்பயுமே இளைய தளபதி தான் தர மணிக்க ஐடியா. சின்ன பிள்ளை வந்து இளைய தளபதி விஜய் ரசிகர் தான் நாங்களாம் இல்லை, இந்த மக்களே வந்து இளைய தளபதிக்கு தான் இருக்காங்க. ஆமாம், மதுரை மக்களும் சரி, இந்த தமிழ்நாட்டு மக்களே விஜய் ரசிகரோட தான் இருக்காங்க. அதனால் விஜய் தான் வந்து எப்பயும் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவர் எப்பயுமே இருப்பார், இருக்கணும். அவர் தான் வரணும். அவர் இல்லை, அவர் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. இருந்தால் வந்து விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் விஜய் வரணும்னு அவர் நல்லா பண்ணுவார். விஜய் நல்லா பண்ணுவார். எடப்பாடி அவர் அவங்களோட அது ஸ்டைல் அது வேற. ஆனால் நம்ம தளபதி ஸ்டைல் எப்படின்னு தெரியல, ஆனால் பண்ணுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சீமான் வந்து அவர் எப்பயுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரியா பேசுவார். ஆனால் விஜய் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாருங்க. அதாங்க, விஜய் வந்தால் நல்லா இருக்குன்ற, இளைய தளபதி விஜய் வந்தால் நல்லா இருக்கும். மதுரையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மக்கள் களம் வந்து அரசியல் களம் காணக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் வந்து ஸ்டாலின் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று மக்கள் மத்தியிலையும் வந்து இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு அதிருப்திலாம் கிடையாது. அதனால் வந்து மீண்டும் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமாக விஜய் வந்து வரோம்னா, விஜய் வந்து இன்னும் அரசியல் களத்துக்கு பார்க்குறது இன்னும் பல வருடங்கள் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரசிகர்கள் பட்டாளத்தை விட்டு மிச்சம் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்துருவாருன்றதெல்லாம் கணக்கெலாம் போட முடியாது. மக்களுடைய ஆதரவுன்றது வந்து மக்களுடைய படத்தில் வந்து பார்த்து இது பண்ணக்கூடிய படம் பார்த்து ஆதரவுன்றது வேற, அரசியல் செல்வாக்கு அரசியல் ஆதரவுன்றது வேற. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் ஆதரவுன்றது வேற பார்க்குறாங்க, படத்தில்ன்றது இதை வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து தனியாக பார்க்குறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாங்க, கலைஞர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்கன்னா அவங்க மக்களோட மக்களாக இருந்தாங்க. அரசியல் களமே சினிமாவாக இருந்துச்சு, சினிமாவே அரசியல் களமாக இருந்துச்சு. இன்றைக்கி சினிமா வேறு அரசியல் களம் வேறுனால வந்து விஜய் வர்றதுக்கு வந்து அவர் வந்து இனிமேல் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து தேர்தல் பணிகளை போட்டியிடுவதற்கு உண்டான மக்கள் உள்ள அந்த அரசியல் ஓட்டு போடுறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மக்களுக்கு சேவையாற்றுறதை பொறுத்து வந்து இருக்குது. அதில் சீமான் வந்து அவருடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முரணான பேச்சுகள் வந்து அவருக்கு முரண்பட்ட பேச்சுகளை வந்து இது பண்ணலாம். ஒரு வீரியமான பேச்சு வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கிற முடியாது. அதே பேச்சு வந்து இன்னொரு இடத்துல பேசும்போது அவரே முரண்பட்டு போகிறாரு. அரசியல் களத்தில் வந்து நீங்கள் ஒரு தமிழ் மக்கள் இனம்ன்ற அடிப்படையில் வந்து இது பண்ணும்போது அது தமிழ்நாட்டு மக்கள் இன்ன வரையும் ஏற்றுக்கிறதுனால தான் இன்றைக்கி வடக்கு உள்ளவங்க ஃபுல்லாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து சம்பளம்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் வந்து எல்லா இது பண்ணுறாங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களோட எல்லா மக்களும் அரவணைச்சு போகக்கூடியது. இதில் வந்து இனத்துக்கோ மொழிக்கோ இங்கே வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. எடப்பாடி வந்து அவர் வந்து முன்னாடி இருக்கிற வரையும் இது அந்த சரியான ஒரு தலைமை கிடையாது. அவர் சரியா தலைமை இல்லை. இன்னொன்று எப்படி மக்கள்கிட்ட இன்னைக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிப்படையில் வந்து ஒரு அரசியல் களத்தை கொண்டு போகணுன்ற அடிப்படையில் எடப்பாடிக்கு வந்து பக்குவம் இல்லை. அவர் வேறு யாரையோ பேச்சை கேட்டு வந்து கட்சியில் வந்து நடத்தியிருக்கார். 2026 கண்டிப்பாக வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கணும் என்னோட கருத்து. விஜய் தான். மக்களாவது விஜய்க்கு தான். தமிழ்நாட்டு மாற்றினா நல்லா தான் இருக்கும். ஆமாம், இப்போ ஒரு மாநாடுக்கு எப்படி கரெக்டாக செய்கிறாரு, அதே மாதிரி கட்சி ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் கொண்டு வருவார் நல்லா. ரசிகருக்காக போகலைங்க, அவர் மக்கள் நல்லது செய்ய வராரு. அவர் எப்படின்னு தெரில, ஜெயிச்சாதான் தெரியும்.
2026 ஜெயிச்சிட்டாருன்னா அரசியலுக்கு வந்துடுவார். ஜெ அப்படின்னா கிடையாது. இல்லை, ஒரு குடிநீர் விஷயத்துக்கு அவர் யார் செய்யாமல் நல்லா செய்கிறாருல்ல, அது யோசிக்கணும்ல. அப்புறம் யாரும் வராங்க செய்ய மாட்டாங்க. ஒரு தண்ணிக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணி யாரும் சொல்லுவாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு தண்ணிக்காக இவ்வளோ விஷயம்னா ஒரு மட்டும் தான் செய்வார். சம்பாதிக்க வரல, அவர் அரசியலை சம்பாதிக்க வரல, மக்கள் நல்ல செய்ய வர்றாரு, அவ்வளோ வித்தியாசம். தளபதி வருவார் கண்டிப்பாக. விஜய்க்கு தான். யார் ஆட்சி முடித்தாலும் எங்களுக்கு கரெக்டான வேலை பார்த்து கூலியை கொடுத்தீங்கன்னா நல்லது. அப்படி இல்லை, நீங்கள் அடுத்த ஆட்சி எவரும் நிற்க வேணாம், எங்களுக்கு தேவையே இல்லை. அடுத்த ஆட்சி எவன் வந்தாலும் நல்லா கூலியை கொடுத்துட்டு நல்லா இது பண்ணிட்டு இருக்கிற மக்களை நல்லா காப்பாற்றுற மாதிரி வைக்கணும். எங்களுக்கு இல்லை, நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அதான் நாங்கள் கேட்போம். மேலடியிலேருந்து நாங்கள் கேட்டு தான் இது பண்ணுவோம். எங்கள் ஊழிய நாங்கள் சீமானு என்னன்னு இல்லை, இப்போ தான் இடையில இது பண்ணார். அது இல்லை, அவர் பண்ணாருங்க. அது இதை இதுக்காண்டி இந்த அது என்ன செடி இதுக்கு இதுதான் பண்ணான்ற அவர். எங்களை மாதிரி கூலியம் தொழிலாளருக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? நாங்கள் மாநகராட்சி வேலை பார்க்குறோம். அந்த பணம் எதுவுமே எங்களுக்கு வரமாட்டேங்குது, எதுவுமே இது மாட்டேங்குது. யார் வந்தாலும் எங்களுக்கு கரெக்டான குப்பை ஆடுறோம், இது ஆடுறோம், சாக்கடை ஆடுறோம். எல்லாத்துக்கும் நீங்கள் சரிசரமாக என் மையம் அப்பா அடுத்தவங்க வந்தால் என் மையம் அந்த இதுலேயே இருக்கணுமா? எதுக்கு அவங்க இருக்காங்க? அடுத்த இதுக்கு என் மையம் யார் வந்தால் மாற்றி தான் ஆகணும். தெரியல, நான் மதுரையை பற்றி தெரியல, திருநெல்வேலிக்காரங்க நாங்கள். ஆமாம், திருநெல்வேலியில் எடப்பாடிக்கு இப்போ சாதகமாக இருக்குது.